ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6 பெரிய வெங்காயம் 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் இஞ்சி நிறைய வச்சுருப்பேன். வெங்காயம் தக்காளியாக அரிஞ்சிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் 4 கைப்பிடி, சோம்பு, மிளகு, ஜீரகம், குழம்புத்தூள், புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லா மசாலாவும் போட்டு அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே நண்டை கழுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பவுட்ரு பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே நண்டை வாங்கிட்டு வந்தோமா, கழுவுணுமா, குழம்பு வச்சிடலாம். இது புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. ரொம்ப நாள் ஆச்சு போடுறதுக்கு, அதனால் இப்போ போட்டிருக்கேன். உப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நாங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது சின்ன சின்ன நண்டு தான். ஆனால் நிறைய இருந்தது, 1 கிலோ 1.5 கிலோன்னு இருந்துச்சு. நான் கூரில் தான் வாங்கினேன். எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு நான் எதுவுமே போட மாட்டேன். இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு தான் குழம்பு வைப்பேன். இதுலேயே பட்டை, கிராம்பெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு தாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த பாத்திரத்தில் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் போட்டுட்டேன். அது இடமே பத்தாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலும் விட்டுக்கலாம். நான் தயிர் ஊற்றி பழகிட்டேன், அதனால் நான் தயிர் போட்டிருக்கேன். புளியும் போட்டு தயிர் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு 10 நிமிஷம் மீடியம் டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே இருந்தேன். இடையில கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டு அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம். நம்மளுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். நான் செமி கிரேவியாக வச்சுருந்தேன். அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேன். அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது தான். சாதம், இந்த கிரேவி, கொஞ்சமாக நார்த்தங்காய் ஊறுகாய். சாதமும் நான் இடையிலே வச்சுட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.